கோவிந்தன், காமாட்சி இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. கோவிந்தன் வந்து அந்த பகுதியில இருக்கிற மில்லுல வேலை பார்க்குறாரு. நடுத்தர குடும்பம் தான். இருந்தாலும் நிம்மதியா நிறைவா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. எந்த அக்கு தொக்குக்கும் போறதில்ல, எந்த சண்டை வம்புக்கும் போறதில்ல, நிம்மதியா வாழ்றாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. பொண்ணு பேர் வந்து நிர்மலா, 2வது பொண்ணு பேர் வந்து நிரோஷா. நல்லா அன்பா பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களை படிக்க வைக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அந்த மில்லுல வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு வந்து துர்கா. அந்த துர்காவும் இந்த கோவிந்தனும் வந்து நட்பா பழகிட்டு இருக்காங்க. நட்பா பழகிட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தப்பான உறவா ஏற்பட்டுருது. அந்த துர்காவோட அப்பா பேர் வந்து வீராசாமி, அம்மா பேரு லட்சுமி. துர்கா ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் ஒருத்தவங்க இருக்கான், அவன் பேர் வந்து ஸ்ரீதர். இப்படி அவங்க குடும்பம் அவங்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த துர்காவுக்கும் கோவிந்தனுக்கும் தகாத உறவு ஏற்பட்டுருது. அது வந்து எப்படியோ கோவிந்தனோட மனைவியான காமாட்சிக்கு தெரிய வருது. உடனே கோவிந்தன் வந்து பல முறை கண்டிக்கிறான். இது நமக்கு வேண்டாம், உனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கரை சேர்க்கணும், காசு சேர்த்து வைக்கணும், அதனால இந்த வம்பு தும்புக்குலாம் நீ போகாது, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் கண்டிக்கிறாங்க. கோவிந்தனும் நல்லவர் தான். ஆனா அந்த மில்லுக்கு போறப்ப அவளை வந்து துர்காவை பாக்குறப்ப அவர் மனசு வந்து மாறிடுது. அதனால வந்து அவளோட கெட்ட சகாசத்தை விட முடியல. அவங்க 2 பேரும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம பழகிட்டே இருக்காங்க. இது வந்து காமாட்சி என்ன பண்றா, இவன் வந்து திருத்தறதுக்கு வந்து நம்ம வந்து தூக்கு மாட்டிக்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லி இவளை பயமுறுத்துறதுக்காக, கோவிந்தனை பயமுறுத்துறதுக்காக காமாட்சி வந்து தூக்கு மாட்டிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க உயிர் போயிடுது. கோவிந்தன் வந்து ரொம்ப அழுகுறாரு, தன் பொண்டாட்டிக்காக ரொம்ப துக்கப்படுறாரு. ஆனா என்ன பண்ணாலும் வந்து உள்ளூர ஒரு ஒரு இது இருக்கு. என்னன்னா நம்ம வந்து துர்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரியே துர்கா வந்து நம்மளால அவங்க வந்து சாவல, அதனால வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே வந்து காமத்துக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இந்த நிர்மலாவுக்கும் நிரோஷாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்பா வந்து வெறுத்துடுறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுன, அம்மாவும் போயிட்டு இந்த டயத்துல வந்து நீ இந்த மாதிரி பண்ணிடுறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுக்கிறாங்க. இருந்தாலும் வேற யாரும் இல்லைங்கிறதுக்காக அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுல படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. 4-5 வருஷம் ஆயிடுது. நிர்மலாவுக்கு வந்து கல்யாணம் வந்துட்டு வந்துடுது. அப்ப கோவிந்தன் சொல்றாரு, நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அம்மா இல்லாத பிள்ளைங்க, அதனால வந்து பாக்குறப்ப நல்ல வரனா பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு துர்கா சொல்றா, உடனே மனசுல நினைச்சுக்கிறா, ஐயோ இதுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நிறைய லட்சக்கணக்கா செலவாகுமே, நம்ம சம்பாரிச்சு வச்ச பணம் சேர்த்து வச்ச பணமும் செலவாயிடுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன் தம்பிக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறா. அந்த இவளோட தம்பி தானே ஸ்ரீதர். அந்த ஸ்ரீதர் வந்து ரொம்ப கெட்டவன், பொம்பளை பொறுக்கி. சரியா வேலைக்கே போக மாட்டான், டெய்லி குடிச்சிட்டு வருவான், எங்க பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான், யாருக்கும் அடங்க மாட்டான், ஒரு ரவுடி. அப்படி உள்ள பையனுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி துர்கா வந்து கோவிந்தன்ட்ட சொல்றா. ஏன்னா நம்ம வந்து இப்ப விற்கிற விலையில வந்து நம்மளால கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது, நிறைய காசு செலவாகும், நம்ம நிறைய கடன் வாங்கணும், அதுக்கு என் தம்பிக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், எங்க அம்மாவும் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றா. கோவிந்தனுக்கு வந்து இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, வேண்டாம், அவனே நல்லவன் இல்லை, அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் எப்பொழுதும் பொண்டாட்டி சொல்றதுதானே கேட்கிற மாதிரி ஆயிடும். அதனால வந்து ஸ்ரீதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. நிர்மலாவை, தன்னோட பெரிய பொண்ணான நிர்மலாவை 21 வயசுல ஸ்ரீதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. நிர்மலாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்காம இருந்தாலும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு அங்க போயிடுறா. அங்க போனதும் ஸ்ரீதர் வந்து ஆசை 30 நாள், மோகம் 60 நாள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் நல்லா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடறான். டெய்லி குடிச்சிட்டு வரான், அடிக்கிறான், அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க அம்மாவும் வந்து நீ எதுவுமே கொண்டுட்டு வரல, வெறும் நாயி, வெறும் செருக்கி, வெறுமனே வந்துட்ட அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் குத்துவார்த்தை பேசிக்கிட்டே இருக்கா. இது சுத்தமா நிர்மலாவுக்கு பிடிக்கவே இல்லை. பிறந்த வீட்டுக்கும் போக முடியல, புகுந்த வீட்டுலயும் நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மன சங்கடத்துல இருக்கா. அப்ப என்னன்னா அவ வந்து மாசம் ஆயிடுறா. மாசமானதுனால ரொம்ப வாமிட்டு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து அப்பா வீட்டுல போய் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஸ்ரீதர் வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறா. வந்து இங்க இருந்துகிட்டு இருக்கா. அப்ப வந்து நிர்மலாவை பார்க்க வர சாக்குல ஸ்ரீதர் அடிக்கடி இங்க வர்றான். வரும்போது குடிச்சிட்டு வரான். அப்ப நிர்மலா சொல்றான், நீ இது மாதிரி குடிச்சிட்டு வரதெல்லாம் இங்க வராத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ திட்டுறான். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். அது மாதிரி ஒரு தடவை வந்து 2-3 மாசம் கழிச்சு ஒரு தடவை பார்க்க போறப்ப குடிச்சிட்டு போயிடுறான். குடிச்சிட்டு போயிட்டு நைட்ல படுத்திருக்கப்ப நிரோஷாவை வந்து இது பண்ணிடுறான், ரேப் பண்ணிடுறான். அது வந்து நிரோஷா வந்து சொல்றான், நீ வந்து இது மாதிரி வெளியில யார்ட்டா சொன்னீங்கன்னா அவன் வந்து கொன்னுடுவேன், கழுத்து நெரிச்சிடுவான், உன் அக்கா வாழ்க்கை இது மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றான். உடனே பயந்துகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டுறா. ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான். 2-3 மாசம் கழிச்சு இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது நிரோஷாவுக்கு. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் வந்து இவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நிர்மலா கேக்குறா, ஐயோ உன்னை யார் இப்படி கெடுத்தவன், என்ன பண்ணா அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்துறா.
என்னன்னா இவன் சொல்லிடுறா, இந்த மாதிரி ஸ்ரீதர் தான் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டாரு, வெளியில சொன்னீங்கன்னா கழுத்து நெரிச்சிடுவேன், உங்க அக்காவையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாரு, அதனாலதான் நான் யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்றா. உடனே நிர்மலா என்ன சொல்றா, நம்ம இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டோம், இவன் குடிச்சான் அடிச்சான் என்னென்னமோ பண்ணா, நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம், நம்ம சித்திக்காரி என்னென்னமோ கொடுமைப்படுத்தினா அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டோம், இன்னுமே நம்ம பொறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா என்ன போலீஸ் என்ன சொல்றாங்க, நீங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீதிமன்றத்துல போய் கேஸ் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்ரீதரோட வாழ விருப்பம் இல்ல, எனக்கு இவனோட டிவோர்ஸ் வேணும், நான் இவனோட வாழ விருப்பம் இல்ல, ஆனா இந்த குழந்தைக்கு தான் அப்பன், அதனால இவன் சேர்த்து வச்சிருக்க சொத்துல பாதி எனக்கு எழுதி வச்சிடணும், அதுக்கப்புறம் இவன் கேடு கெட்டதும் போகட்டும், அப்புறம் இவனை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியெல்லாம் வெளியில விட்டா இந்த சமுதாயத்துக்கு ஆபத்து, இது நான் என் கண் பார்க்க என் நேரடியா இருக்கிறப்பயே என் தங்கச்சி அது மாதிரி பண்ணிட்டான், இது மாதிரி எத்தனை பொண்ணுங்களை இவன் இப்படி பண்ணுவானோ தெரியாது, அதனால நிறைய பெண்களோட வாழ்க்கை இது மாதிரி கெட்டு போயிடும், அதனால அவனை உள்ற பிடிச்சு போட்டு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு படியேறி இருக்கா.